ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாலில் தான் இருக்கோம். ஸோ மாலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் பீஸா சாப்பிட்டு. ஸோ பீஸா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த பீஸா ஹட்டில் வந்து பீஸா வந்து ஆர்டர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் ஆகும் ரெடி பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்து டெசர்ட்டுக்கு வந்து இந்த சாக்லேட்டு ஷவர் மாதிரி இருந்தது, கேக்கில் டிப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மாலையே சுற்றி பார்க்க வந்துட்டோம். இந்த ஷாப்புக்கு வந்திருந்தோம். இது பார்த்திங்கன்னா நிறையா ஆக்சசரிஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஓல்டு கலெக்ஷனாக இருந்தது. புதுசும் இருக்குது, பழசும் இருக்குது. பார்க்கறதுக்கு வாங்கலாம் அப்படின்னே தோணவே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு. ஓல்டு ஸ்டாக்காக இருந்தது. ஒரு சில விஷயமெல்லாம் புதுசாக வச்சுருந்தாங்க. பட் ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இவ்வளோ ரேட் இருந்தால் யார் வந்து வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லேயே கம்மி விலைக்கு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்திருந்தோம். இதில் எனக்கு பிடிச்சதுன்னா இந்த நெக்லஸ் கலெக்ஷன் தான் நல்லா இருந்தது, யூனிக்காக இருந்தது. ஸோ அதுவும் ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எதுவும் வாங்கலை, பார்த்துட்டு அப்படி கிளம்பி வந்துட்டோம். இங்கே கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வச்சுருக்காங்க. 1000 ரூபீஸ் பே பண்ணி இந்த கேம்ஸ்லாம் விளையாண்டுக்கலாம். என் பசங்க பெருசாக ஆசைப்படல. அதுக்குள்ளே வந்து பீஸா ஆறி போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் பீஸா சாப்பிட்றதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு விளையாடுறதுக்கு நல்ல ப்ளே ஏரியா நல்லா இருக்குது. போனீங்கன்னா கிட்ஸை வச்சுட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்ல இடம்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா ஆறி போச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் சீஸ் பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் கழித்து பீஸா சாப்பிட்றேன். ஸோ அவ்வளோ டேஸ்ட் எனக்கு தெரியல. நான் நிறையா டாமினோஸில் தான் சாப்பிட்ருக்கேன். அங்கே டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்தா சொல்லியிருந்தோம், இட்டாலியன் சீஸ் பாஸ்தா. அது ஒரு அளவுக்கு தான் இருந்தது. என் அம்மாவுக்கு வந்து சுத்தமாக இந்த பீஸாவே பிடிக்கல. இது என்ன டேஸ்ட்டு, எதுக்கு இப்படிலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பசங்க நல்லா சாப்பிட்ருந்தாங்க. அப்புறம் நானும் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பிட்டோம். அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு வெளியில் எங்கேயாவது பேக்கரியில் போய் ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் அப்படி கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.